அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல் குர்ஆனை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்காக நாம் அனைவரும் முயற்சி செய்து வருகிறோம். அல் குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துடைய 9 வசனங்களை கடந்த 4 வாரங்களாக பார்த்துருக்கிறோம். இறுதியாக வல்ல ரஹ்மான் 7, 8, 9வது வசனங்களில் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் அவர்கள் நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவார்கள். நபிமார்கள் மூலமாக செய்திகள் யாருக்கெல்லாம் கிடைக்கப்பெற்றார்களோ அவர்களும் விசாரிக்கப்படுவார்கள். அந்த விசாரணை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த நபிமார்கள் கொடுத்த செய்தியை பெற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய அந்த பதிவு புத்தகம் கனமாக இருக்கும். யாரெல்லாம் நபிமார்களுடைய செய்தியை கேட்ட பின்னரும் செயல்படாமல் இருந்தார்களோ அவர்களுடைய அந்த பதிவு புத்தகம் லேசாக இருக்கும். யாருடைய அமல்களுடைய எடை கனமாக ஆகிவிட்டதோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யாருடைய எடை குறைவாக இருக்கிறதோ அவர்கள் நஷ்டமாக ஆகிவிட்டார்கள். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அல் குர்ஆனுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்துவிட்டு வந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்து அந்த 9வது வசனங்கள் வரை முடித்திருந்தான். இப்போ அடுத்த ஆயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயத்தில் என்னண்டாக்கா, அந்த ஏன் கேள்வி கேட்கிறான் அல்லாஹ் நம்ம பார்த்து, என்ன காரணத்தினால கேள்வி கேட்கிறான், அல்லாஹ்வுக்கு என்ன உரிமை இருக்கிறது. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்குறோன்னு சொன்னால், நம்ம பிள்ளைகளை வந்து கேள்வி கேட்குறோம், ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும், ஒழுங்காக படிக்கணும், ஒழுங்காக பாஸ் பண்ணணும் சொல்கிறோமா இல்லையா? என்ன காரணம்? என்ன காரணம் என்று சொன்னால், அவன் மீது நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. நாம் பெற்றெடுத்திருக்கிறோம், அவனை வந்து அவனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கிறோம், ஸ்கூலில் போய் சேர்த்துருக்கிறோம், உழைத்திருக்கிறோம் அவர்களுக்காக. அப்போ ஒரு உரிமை இருக்கின்ற காரணத்தினால் நாம் அதிகாரம் செலுத்துகிறோம் நம் பிள்ளைகள் மீது. அப்போ ஒரு லாஜிக்காக பேசணும்னு சொன்னாக்கா, யார் அதிகாரம் செலுத்துகிறார்களோ அந்த அதிகாரம் செலுத்துவதற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும். தகுதி இல்லை என்று சொன்னால் அதிகாரம் செல்லுபடியாகாது, போடாண்டு போயிட்டே இருப்பான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான், நான் ஏன் உங்களை கேள்வி கேட்கிறேன் என்றால் அதுக்கு காரணம் என்ன? படைத்த ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் மௌத்தான பிறகு என்ன காரணத்துக்காக கேள்வி கேட்கிறான் அதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அடுத்த ஆயத்தில் 10வது ஆயத்தில் வழக்கது மக்கன்னாக்கும் ஃபில் அர்தி. முதல் காரணம் இதுதான். முதல் காரணம் ஏன் நான் கேள்வியை கேட்குறேன்னு சொன்னால், வழக்கது மக்கன்னாக்கும் ஃபில் அர்தி. ஏற்கனவே சொன்னல நான், அரபி இலக்கணத்தில் இந்த பெயர்ச்சொல், இடைச்சொல், வினைச்சொல்னு வரும். எல்லா மொழியிலையும் இருக்குது. அரபி இலக்கணத்தில் ஒரு வழிமுறை இருக்குது. என்னென்னு சொன்னாக்கா, வினைச்சொல்லுக்கு முன்னாடி லாம் என்ற ஒரு வார்த்தை, கது என்ற ஒரு வார்த்தை, இன்ன அன்ன என்ற வார்த்தை, அதற்கு பிறகு அந்த வினைச்சொல்லுக்கு பின்னாடி சத்து செய்யப்பட்ட நூன் அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த விஷயத்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல எப்படி ஆரம்பிக்கிறான்லான்னாக்கா, லக்கது 2 வார்த்தையை சேர்த்து அல்லாஹ் போடுகிறான். லாம் என்பதும் நிச்சயமாக என்ன அர்த்தம், கது என்றாலும் நிச்சயமாக என்ற அர்த்தம். 2 வார்த்தையை மிக்ஸ் பண்ணி நான் சொல்லுகிற இந்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப 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 நிச்சயமானது. ஏன்னா மக்கன்னாக்கும், நான் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு நாம் இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம்னு அர்த்தம். என்ன காரணத்தினால் நான் கேள்வி கேட்குற மறுமையில் என்று சொன்னால், இந்த பூமியில் ஃபில் அர்தி என்று சொன்னால் இந்த பூமியில் நீங்கள்
வாழ்வதற்காக இடத்தை நாம் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறோம். மக்கன் என்று சொன்னால் மக்கான்னு சொல்லுவாங்க. சாதாரண கொலைக்கல் அரபியில் மக்கான இடம்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதில் வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு தெரியும். அதே வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறார். மக்கன்னாக்கும், நான் உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். முதல் காரணம் இதுதான். அடுத்த காரணத்தை எல்லாம் சொல்கிறான், அந்த வழக்கது மக்கன்னாக்கும் ஃபில் அர்லி வ ஜால்னாலக்கும் ஃபீஹா மாயிஷ். அடுத்த காரணம், உங்களுக்கு இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதற்கு பிறகு அந்த இடத்துல நீங்கள் வாழ்வதற்காக வேண்டிய எல்லா விதமான வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறேன். மாயிஷ் என்று சொன்னால் இடத்தை ஏற்பாடு செய்தல், அந்த மனிதர்கள் வாழ்வதற்கான எல்லா விதமான செட்டப் செய்தல். என்னென்ன வச்சுருக்காங்கல்ல இந்த உலகத்தில் நமக்கு தேவை, மனிதன் வாழ்வதற்கான என்னென்ன வேணும், தண்ணி வேணும், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும், இன்னும் 70 வகையான கேஸஸ் வாயுக்கள் இந்த உலகத்தில் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். இந்த உலகத்தில் ஒரு மனிதனோ அல்லது மற்ற உயிரினங்களோ எந்த உயிரினம் வாழ்வதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 70 வகையான வாயுக்கள் தேவைப்படுகிறது. அந்த வாயுக்களை எல்லாம் கேலக்சியில் வச்சுருக்காங்க. நம்ம அந்த 70 வகையான வாயுக்கள் மூலமாகத்தான் மற்ற பிராணிகள் வளர்கிறது, தாவரங்கள் வளர்கிறது, தண்ணீர் கிடைக்கிறது, நாம் சுவாசிக்கிறோம். நம்மளுடைய உடல் வளர்வதற்கான எல்லா காரணங்களையும் எல்லாம் இங்கே வச்சுருக்கலாம். ஏற்கனவே பூமி மேலே வச்சுருக்கலாம். இந்த பூமி மேல் வைத்த இந்த விஷயங்கள் எல்லாம் வேறு எங்காவது இருக்கிறதா என்று பார்த்தா வேறு எங்கேயுமே கிடையாது. எத்தனையோ படைப்புகள் எல்லாம் கோள்களை படைத்திருக்கான்ல. இன்றைக்கி ஆய்வு சொல்கிறான் எல்லாம் நாசான்னு. அவன் பேரே நாசா தான். ஏன்னா உலகத்தை அதிகமாக நாசப்படுத்தி தான் வந்தான். அவன் சொல்கிறான், இன்றைக்கி அணு உலையை நாம் சந்திரனில் நிலாவில் அமைக்கப் போகிறோம். அணு உலைன்னா தெரியுது என்னன்னு. உதாரணமாக இப்போ நமக்கு சார்ஜ் இங்கே ஏறாது. சாதாரணமாக இப்போ ஒரு பொருளுக்கு சார்ஜ் ஏறினா சன்ரைஸோட அந்த லைட்டு விஷயத்தை சார்ஜ் ஏறிடும், சார்ஜ் ஏற்றிடலாம். ஆனால் அங்கே எப்படி இருக்குன்னாக்கா, நிலாவில் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, மனிதன் வாழ முடியாத அளவிற்கு அங்கே வெப்பநிலை கூடுதலாக இருக்கிறது. இவன் என்ன ஆய்வு செய்கிறான்னு சொன்னாக்கா, இந்த உலகத்தில் எப்படி அணு உலையை நாம் ஏற்படுத்தினோமோ, அணு மின் நிலையம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீ படிக்கும்போது. அணு மின் நிலையம்னு சொன்னாக்கா, அணுக்கள் மூலமாக கரண்ட் தயார் பண்ணுற ஒரு நிலையத்தை ஏற்படுத்தி விட்டால் அதன் மூலமாக மனித குலத்துக்கு கரண்ட்டுகளை தயார் பண்ண முடியும். அதே மாதிரி இவன் என்ன சொல்கிறான், நாசா 2030க்குள்ளே நிலாக்குள்ளே நாம் அணு மின் நிலையத்தை ஏற்படுத்த போகிறேன் அப்படிங்கிறான். அது சாத்தியமே கிடையாது. சும்மா விட்டு தட்டுறது எப்படி ஏதாவது ஒன்று. அல்லாஹ் சொல்கிறான், பூமியை தவிர வேறு எந்த இடத்திலும் இந்த மனிதர்களோ அல்லது மற்ற உயிரினங்களோ வாழவே முடியாது. வேணால் போயிட்டு வரலாம், 4 நாள் 5 நாள் போய் பிரயாணம் பண்ணிவிட்டு, அது இங்கேருந்து பூமியிலேருந்து இருக்கிற சில விஷயங்கள் எடுத்துக்கொண்டு தான் அங்கே போக முடியும். இப்போ 4 நாள் 5 நாள் நிலாவில் போய் தங்கணும்னு சொன்னாக்கா, பூமியில் என்ன தேவை, உனக்கு ஆக்சிஜன் வேணும் அந்த மூச்சு விடுறதுக்கு. அப்புறம் உணவுப் பொருட்களுக்கு தேவையானதான் அவன் ஃபில்லப் பண்ணி தான் போவான். நம்மள்ட்ட சொல்ல மாட்டான். அதெல்லாம் அவன் நேராக போன மாதிரி அவன் மக்கள் மத்தியில் காட்டிக்குவான். அவன் சொல்கிறான், நாசாக்காரன் 2030க்குள்ளே அணுமின் நிலையத்தை நாம் நிலவில் ஏற்படுத்த பண்ண போகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இங்கே உன்னால் ஏற்படுத்த முடியாது எவனாலையும். அல்லாஹ் டேட்டா பதிவு செஞ்சுட்டான். பூமியை தவிர வேறு எங்கேயுமே இந்த மனிதர்களோ அல்லது விலங்குகளோ அல்லது தாவரங்களோ அல்லது இந்த விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் தேவையான எல்லா விதமான உணவுப் பொருட்களையோ எந்த கிரகத்திலையுமே வாழ முடியாது. டேட்டா டிக்ளேர் பண்ணாச்சு ஒரே ஆயத்தில். அதான் மக்கள் நாக்குன்னு அர்த்தம். மக்கள் நாக்கும் ஃபீல்டு அதுலேயும் இந்த பூமியில் மட்டும்தான் மனிதர்களால் வாழ முடியும். தெளிவாக எல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டான். அதை ஆய்வு செஞ்சு பார்க்குற விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, நம்ம பூமியில் தான் எல்லாம் இருக்குது. இந்த பூமி நேராக சுற்றுவதில்லை. இதெல்லாம் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க நீங்கள் படிக்கிற காலத்தில். அப்புறம் புரியாது நம்மளுக்கு. சயின்ஸ் நம்மளும் படிச்சிருக்கிறோம் ஸ்கூலுக்கு போகும்போது. அதெல்லாம் நம்ம கேர் பண்ண மாட்டோம்ல. அங்கே சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த பூமி என்பது 23 டிகிரி சாய்வாக சுற்றுகிறது. அதன் காரணத்தினால்தான் தட்பவெப்பநிலை மாறுகிறது, இரவும் பகலும் மாறி வருகிறது. பூமியை சூரியனை பூமி சுற்றுவதால் இரவு பகலும் மாறி இதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம. அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான். இங்கே மற்ற கோள்கள் எல்லாம் நேராக சுற்றிக்கிட்டே இருக்கும், வெப்பநிலை மாற்றமே ஏற்படாது, தட்ப வெப்பநிலை மாறவே மாறாது, இரவு பகல் மாறி வராது அங்கெல்லாம். ஆனால் பூமியில் மாத்திரம்தான் மனிதர்கள் உறங்குவதற்காக இரவையும் உழைப்பதற்காக பகலையும், அதே மாதிரி தட்பவெப்ப குளிர், இன்னும் காற்று, அதுக்கப்புறம் கோடை, இதெல்லாம் எதுக்காக என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு தெரியும். எந்த நேரத்தில் ஹீட்டாக இருக்கணும் இந்த பூமி, எந்த நேரத்தில் குளிராக இருக்கணும், எந்த நேரத்தில் மழை பெய்ய வேண்டும், மழை எப்பொழுது பெய்தால் இவர்களுக்கு சரியாக இருக்கும், இதெல்லாம் அல்லாஹ் கரெக்டாக கணித்து அவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் மாத்திரம்தான் வாழ முடியும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுறான் உலக மக்கள் அனைவருக்கும். நீ என்ன வேணாலும் ட்ரை பண்ணி பாரு, உலகத்தில் இந்த பூமியை தவிர வேறு எந்த இடத்துலையும் வாழ முடியாது. ஆனால் நீ செல்லலாம், சும்மா டூர் போகிற மாதிரி.
நம்ம குளிக்க போகிறோம்னா 5 நாளைக்கு அது மாதிரி எங்கேயாச்சும் டூர் போகிறோம்ல அது மாதிரி வேணால் உனக்கு வந்து அந்த ராக்கெட் தயார் பண்ணிக்க ஏதாச்சும் தயார் பண்ணிக்க பிரச்சனை இல்லை, அதெல்லாம் முடியுங்கிறான்ல பல்வேறு இடங்களில். அங்கே போய் சுத்தமாக விட்டால் வாழ முடியாது, நீ வேஸ்ட் பண்ண டைத்தங்கிறான். ஆயிரக்கணக்கான கோடி ரியால்களையும் பணத்தையும் இதுக்காக செலவு பண்ணுறான். வாழ்ந்துட முடியாதுன்னு சொல்லி வாழ முடியாது என்று எல்லாம் டிக்ளேர் பண்ண காரணம் என்னென்னு சொன்னாக்கா, பூமியின் மேல் தான் மனிதர்கள் வாழ்வதற்கான எல்லா சுட்டப்புகளையும் அல்லாஹ் செய்திருக்கிறான் என்பது ட்ரூவாக அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். இது எவனும் மறுக்கவே முடியாது. இப்போ அவன் மறுக்க முடியுமான்னு பார்க்கலாம், ஆய்வு செஞ்சு மறுக்க முடியாது. ஏன்னா அவனால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கண்டுபிடிக்கிற அளவிற்கு அவனுக்கு எந்த விதமான சோர்ஸும் அந்த எந்த கோள்களுமே கிடையாது. அதை வந்து சயின்டிஃபிக்கோடு சேர்த்து இந்த ஆயத்தை வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கணும். எந்த கோள்களாக இருந்தாலும் அந்த கோள்களில் எந்த உயிரினமும் வாழ்ந்து விடவே முடியாது. இவன் வேணும்னே ஏதாவது வந்து மக்கள் மத்தியில் இது மாதிரி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி மக்கள் மத்தியில் பேர் எடுப்பதற்காக சொல்லுகிறானே தவிர அல்லாஹ் டிக்ளேர் பண்ணியாச்சு, மக்கள் நாக்கும் ஃபில்லால், அங்கே தான் உங்களுக்கு மாயிஷ் என்று சொல்லக்கூடிய வாழ்வு ஆதாரங்களை வைத்திருக்கிறோம். அங்கே தான் நீங்கள் போடுகிற விதை முளைக்கும், நீங்கள் செய்கிற வேலைக்கு அங்கே தான் பலன் கிடைக்கும், நீங்கள் எதை செஞ்சாலும் அங்கே மாத்திரம்தான் வாழ முடியும். அதனால தான் இப்போ உங்களை கேள்வி கேட்குறேன்னு நல்லா சொல்ல வேணும் இல்லை. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும், இந்த உலகத்தில் உனக்கு வந்து இடத்தை கொடுத்துருக்குறேன், அதுக்கு பிறகு நீ வாழ்வதற்கான எல்லா விதமான வசதியும் கொடுத்துருக்கிறேன், கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வான்னு சொல்லியிருக்கிறேன், உனக்கு டயத்தை நான் வச்சுருக்கிறேன், உன்னுடைய படைப்பிலையும் நீ உயிர் வாழ்வதிலும் இறப்பதிலும் முழு பங்கு எனக்குத்தான் இருக்கிறது. அந்த காரணத்தினால நான் கேள்வி கேட்பேன் உன்னை. இந்த உரிமை எனக்கு இருக்கிறது என்ற காரணத்தினால உரிமையாளன் நான். அல்ல பல இடத்துல படிக்கிறான். அல்லாஹ் தான் உரிமையாளன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் இன்னும் படைப்பினங்கள் எல்லாருக்கும் உரிமையாளன் அவன்தான். அவன் படைத்தவன், அதுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பவன். அந்த காரணத்தினால தான் நான் உன்னை கண்டிப்பாக நான் கேள்வி கேட்பேன். இந்த உலகத்தில் நான் ஏன் வாழ விட்டுருக்கவன மோசத்துக்கு அல்ல பல இடங்களில் பதிவு செய்கிறான். அதெல்லாம் இந்த உலகத்தில் உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து உனக்கு வந்து வயசை ஏற்பாடு பண்ணி இந்த வயசில் ஜாலியாக சுற்றுற மாதிரி எல்லாம் இருக்கான்ல முக்கால்வாசி பேர், ஒரு 95% 99% அப்படி தானே இருக்கிறான். அதை வந்து இந்த உலகத்தில் அல்லாஹ் வந்து பிடிக்க மாட்டான். ஏன் பிடிக்க மாட்டான்னு சொன்னாக்கா, அல்லாஹ் பதிவு செய்கிறான், இந்த உலகத்தில் நான் கொடுத்த அருள்கொடைகளுக்காகவும் அவர்கள் செய்த தப்புக்காகவும் நான் தண்டனை பிடிப்பதாக இருந்தால் ஒரு புல் பூண்டு கூட இருக்காது. அப்போ எல்லா மனிதர்களுமே அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்களாகவும் பாவம் செய்பவர்களாக தான் இருக்கிறார்கள். அதில் சில பேர்கள் மாத்திரம்தான் அதை விளங்கி சரியாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கிறான் அந்த ஆயத்தில். கலீலம் மா தஷ்குரூன், இந்த 2 விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த கடைசியாக கலீலம் மா தஷ்குரூன், எனக்கு நன்றி செலுத்துபவர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். ஏன்னா இப்படி விளங்க மாட்டேங்கிறாங்க. இந்த அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்ட இந்த அல் குர்ஆனை இந்த அடிப்படையில் விளங்கி தங்களுடைய மனசுக்குள்ளே இந்த மாதிரி எடுக்கிறது இல்லை பெரும்பாலான மனிதர்கள். யாரோ படைத்தாங்க, ஏதோ படைத்தாங்க, அவன் சிரிக்க வச்சு அலைகிறானா இல்லையா? அப்போ மனம் போன போக்கில் சட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு தாங்களாக வகுத்து கொண்ட சில விஷயங்களை மதம் என்ற பெயரில் வைத்துக்கொண்டு மக்களை வழிகெடுக்கிற கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்போ உண்மையான விஷயம், உண்மையாக படைத்தவன் யார், படைப்பதற்கு அவனுக்கு தகுதி இருக்குதா இல்லையா? அப்போ படைப்பாளர் என்று சொன்னால் அவனுக்கு எப்படி தகுதி இருக்கணும், அவன் இதையெல்லாம் செய்திருக்க வேண்டும் என்று முழுமையான இலக்கணத்தை அல்லாஹ் இங்கே தன்னை பற்றி பதிவு செய்கிறான் அழுக்குறான்ல. அந்த தன்னை பற்றி பதிவு செய்கிற அந்த இலக்கணத்தை அறியாத மக்கள் தான் தான் தோன்றித்தனமாக தங்கள் இஷ்டங்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தான் தோன்றித்தனமாக தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வழிநடத்துகிற கூட்டம் யார்? கையால் எழுதி கற்பனை செய்து மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வல்ல ரஹ்மான் சொல்கிறான் அந்த குர்ஆனில், முதல்ல நான் என்றால் யாருன்னு முதல்ல படிங்கிறான்ல. நான் என்றால் யாருன்னு முதல்ல விளங்கு, அல்லாண்டா யாருன்னு விளங்கு. அதுக்கப்புறம் உலகம்னா என்னன்னு விளங்கு, இந்த உலகத்தை நான் எப்படி படிச்சிருக்கேன்னு விளங்கு. இப்படி எல்லா விஷயத்தையும் சிந்திக்க சொல்கிறான் நம்மளை பல ஆயத்துகளில். அப்போ சிந்திப்பது என்பது ஒரு வணக்க வழிபாட்டு, அது 70 வருடம் வணங்குவதை விட சிறந்ததுங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சாதாரண சிந்தித்தல், அல்லாஹ்வை பற்றி சிந்தித்தல். ஒரு எங்கேயாவது நம்ம போகிறோம், வெளியில் போகிறோம், மலைக்கு மேலே போகிறோம், அப்படி உட்காந்து மொட்டை மேலே உட்காந்து வானத்தை பார்க்குறோம். இப்போல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய படைப்பு அங்கே தெரியும், அவனுடைய வல்லமை புரியும். அப்படி சிந்தித்து பார்த்து நீ செயல்பட ஆரம்பித்தால் எனக்கு நன்றி செலுத்த ஆரம்பிச்சிருவேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதான் கலீலம் மா தஷ்குரூன். இந்த உலகத்தில் வாழ்கிற பெரும்பாலான மனிதர்கள் நன்றி செலுத்தாமல் தான் தோன்றித்தனமாக இருக்கிறார்கள். நன்றி செலுத்துதான் என்ன? முதல்ல நன்றி செலுத்துவது என்பது என்னது? அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தி அவன் என்னை படைத்திருக்கிறான், எனக்கு வாழ்வு தந்திருக்கிறான், எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்குறான், அவன்கிட்ட போப்போர் என்று நினைத்து அவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்நாளை கழித்து கொண்டே வாழ்கிற வாழ்க்கை முறை தான் நன்றி செலுத்துது. வெறும் தொழுகை நன்றி செலுத்து நினச்சிக்காதீங்க யாரும். தொழுகை நமக்கு தான், அல்லாஹ் கொண்டும் இல்லை. தொழுகை நமக்கு தான். சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க தொழுகிறது அல்லாஹ் கொண்டு சொல்லிட்டு. அல்லாஹ் சொல்லி இருப்பதால் தொழுகிற நம்ம கட்டுப்படுதல் தான் அர்த்தம். தொழுகை என்று சொன்னால் நான் உனக்கு கட்டுப்படுகிறேன். காலையில் எழுந்தோடனே நான் கட்டுப்படுறேன். அல்லா நான் குடிக்கிறேன் என்னன்னு அர்த்தம்? உனக்கு கட்டுப்படுகிறேன். சஜிதா பண்ணேன்னா உனக்கு கட்டுப்படுகிறேன். அல்லாவுக்கு நம்ம தொழுதானா அவனுக்கு என்ன தேவை இருக்குது?
அப்போ எந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறேன் என்று உறுதிமொழி கொடுத்து விட்டாலும் 5 வேளை அவனை வந்து அல்லாஹ் மாற்றிடுவான். அல்லாஹ் மாற்றி அவன் நேரான வழியில் வந்து செலுத்திடுவான். அல்லாஹ் ஏன்னா வந்துடுறோம்ல, இங்கே வந்து நம்ம தெரியுதோ ஓத தெரியுதோ இல்லையோ குடிஞ்சிடுறோம், நிமிந்துடுறோம். அல்லாஹ் பார்ப்பாங்க, மலக்கள் பார்ப்பாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்போ கட்டுப்படுதல் என்பது, நன்றி செலுத்துதல் என்பது நமக்கு நாமே அல்லாஹ் சொன்ன விஷயங்களை கட்டுப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை முறையை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். வெறும் தொழுகையை திக்ர் செய்தது நமக்கு தான், சுபானில் சொல்லணும் நமக்கு தான், லாகவில் வலாக்கத்து சொல்ல நமக்கு தான், தொழுகை நமக்கு தான். ஏன் நமக்கு தான்? நான் உறுதி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். டெய்லி காலைல, மத்தியானம், சாயங்காலம், அப்புறம் மகரிப், இஷாவில் உறுதி கொடுக்குறேன். திருப்பி தூங்க போகிறேன், திருப்பி வரேன். இது என்ன ரொட்டேஷன் என்ன ஆகுது? அப்போ அல்லாஹ் சொல்ல மாதிரி நான் வாழப்போகிறேன். அப்போ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறேன். ஏன் கட்டுப்படுகிறேன் என்று சொன்னால் அவன் என்னை படைத்திருக்கான், அவ்வளோதான். திருப்பி எங்கே சுற்றினாலும் அங்கே வந்துடும். அவன் என்னை படைத்த காரணத்தினால், அவன் எனக்கு உயிர் தந்த காரணத்தினால், அவன் எனக்கு வாழ்வளித்த காரணத்தினால், இந்த உலகத்தை இடம் தந்த காரணத்தினால், எனக்கு தேவையான அனைத்தும் கொடுத்த காரணத்தினால அவன் சொன்னபடி வாழப் போகிறேன். ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த ப்ராமிஸை வந்து நம்ம அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும், மௌத்து வரைக்கும். யாரெல்லாம் என் மனசை மாற்றிடாத. இதில் நிறைய துவாக்கள் குர்ஆனில் இருக்குது. ரப்பனா லா துஸி குலூபனா பாத இது ஹதைத்தனா ஹப்லனா மில்லதுன்க ரஹ்மா. இதை கேட்டுக்கிட்டே இருக்க சொல்கிறான் அல்லாஹ். யாரெல்லாம் எங்களுக்கு நேரடி கொடுத்துட்டேன், உனக்கு கட்டுப்படுற வாய்ப்பை கொடுத்துட்டேன், அந்த கட்டுப்படுற வாய்ப்பிலே என்னை வந்து நினைத்திருக்க செய்ய அல்லாஹ், என்னை மாற்றிடாத யாரெல்லாம் கேட்க சொல்கிறான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு முழு உரிமை இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ வைத்த காரணத்தினால், இடம் தந்த காரணத்தினால், ரிஸ்க் தருகின்ற காரணத்தினால், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு குர்ஆன் முழுவதும் அல்லாஹ் சொல்கிறான் தன்னை பற்றி. அப்போ இந்த விஷயங்களை கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தொழுகை, இபாதத்துகள், திக்ருகள் செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மனநிலை சரியான பாதையை நோக்கி செல்லும். வல்ல ரஹ்மான் வழிகேட்டிலிருந்து முற்றிலுமாக நம்மை மாற்றி அமைத்து விடுவான். நமக்கு நோக்கம் புரிந்துவிடும். இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறோம், எங்கே போகிறோம் போன்ற நோக்கங்கள் புரிந்துவிடும். அந்த நோக்கங்கள் புரிய வேண்டுமானால் அல் குர்ஆனை இது மாதிரி ஓதி படித்து விளங்கி சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நம்ம வந்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி அங்கங்கே நடைபெறுகிறது. அந்த முயற்சியில் இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் அனைவரும் மௌத்து வரை கலந்து கொண்டு அங்கே சொல்லப்படுகிற விஷயங்களை முதல்ல காது வழியாக கேட்டு அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்து அல்லாஹ் கொடுத்த இந்த நேர்வழி நம்முடைய மௌத்து வரை இருக்க வேண்டும். மௌத்துக்கு பிறகும் அல்லாஹ் சொல்லுகிற சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல துவாவை கேட்டு வாழக்கூடிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்த அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க